சூரா நூருடைய 30லேருந்து 31வது ஆயத் நம்ம படிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஆயத். இதை ஒருத்தர் பின்பற்றிட்டாங்கன்னா பல பாவத்துடைய வாசல்கள் மூடப்பட்டுருங்க. இந்த ஒரு ஆயத்து வந்து பிளாட்டோனிக், அதாவது பிளாட்டோ சொல்லுவாங்க இல்லைங்களா, தத்துவவாதி, தத்துவவியலாளர். இந்த பிளாட்டோவோட பிலாசபிக்கல் தியரி ஆஃப் பியூட்டி சொல்லுவாங்க. அதற்கு அழகா மறுப்பு கொடுக்குதுங்க. இது ரொம்ப ஃபேமஸான தத்துவம் இது. பிளாட்டோவுடைய தத்துவம் நியோ பிளாட்டோனிசம் என்று கூட சொல்லுவாங்க சிலர். ஆனால் இஸ்லாமோ இல்லை யூதர்களோ அல்லது கிறிஸ்தவர்களுடைய தத்துவம் கிடையாது, அவங்க கிட்டேருந்து வரல. இந்த பிளாட்டோனிசம் இந்த தத்துவத்தை வந்து அஃப்லாத்தூனியா என்று சொல்லுவாங்க அரபிக்ல. இதை வந்து பிளாட்டோனிக் லவ் சொல்லுவாங்க, தியரி ஆஃப் பியூட்டி சொல்லுவாங்க, பிளாட்டோனிக் ஏஸ்தெட்டிக்ஸ் சொல்லுவாங்க, நியோ பிளாட்டோனிக் கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் பியூட்டி சொல்லுவாங்க, பிளாட்டோ சிம்போசியம் என்று நிறைய பேர் இருக்குது. அழகான ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறதுனால ஒருத்தவங்களுடைய ஆன்மா தூய்மை அடையும். இதுதான் இந்த பிளாட்டோவுடைய தத்துவம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு எப்படி மறுப்பு கொடுக்குறான் பாருங்க அழகா. குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் இன்னல்லாஹ் ஹபீரும் பிமா யஸ்னஊன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். மூமின்கள் வந்து மூமினான ஆண்களிடம் கூறுவீராக நல்லா சொல்றான். அவங்க தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் சொல்றான். ஹராமான விஷயங்களை பார்ப்பதை விட்டும் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுவே அவங்களுக்கு மிகவும் தூய்மையானது என்றும் சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவன் சொல்லி சொல்றான். மேலும் மூமினான பெண்களிடமும் நீர் கூறுவீராக, அவங்க தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும் சொல்றான். இதுதான் அந்த அழகான ஒரு ஆயத். இன்னைக்கு பல பாவங்களுடைய முதல் வாசலே வந்து ஹராமான விஷயங்களை பார்ப்பது. மகரம் இல்லாத பெண்களை பார்ப்பதை விட்டும், மகரம் இல்லாத ஆண்களை பார்ப்பதை விட்டும், இதெல்லாம் ஹராமான விஷயங்கள் மார்க்கத்தில். ஆனா இதை வந்து பார்ப்பது வந்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என்று பிளாட்டோ சொல்றாரு. பிளாட்டோவுடைய தத்துவம் என்னன்னா, அழகான உருவங்களை ரசிப்பதன் மூலமாக ஆன்மா உயர்வு அடையுது, தூய்மை அடையுதுன்னு சொல்றாரு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், பார்வையை தாத்துங்கள், அதுதான் உங்களுக்கு அதிக தூய்மையானது, அஸ்கா என்று சொல்றான். கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தத்துவவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அழகை பார்த்தால் ஆன்மா தூய்மை அடையும் சொல்றாங்க. அது ஹராமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அல்லாஹ் சொல்றான், பார்வையை தாத்துவதுதான் தூய்மையை தரும் என்று. தாலிக அஸ்கா லஹும் என்று சொல்றான். அதுவே அவங்களுக்கு மிகவும் தூய்மையானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அது ஆன்மாவுடைய தஸ்கியத்துன் நஃப்ஸ், இந்த தூய்மைப்படுத்துதல் என்பது அழகான முகங்களை பார்த்து கொண்டே இருப்பது கிடையாதுங்க. ஹராம்ல இருந்து கண்களை பாதுகாப்பதுல தான் அது உள்ளதுன்னு அல்லாஹ் சொல்றான். இமாம் இப்னு தைமியா, இப்னுல் கைம் சொன்னது போல அழகான ஒரு வாசகங்கள். அதாவது கண் தான் வந்து உள்ளத்துடைய வாசல் என்று சொன்னாங்க. ஹராமான பார்வை இதயத்துல ஆசையை ஃபர்ஸ்ட் விதைக்கும். அதன் பிறகு ஆசை வந்து ஒரு பற்றுதலை உருவாக்கும். அந்த பற்றுதல் வந்து அல்லாஹ்விடமிருந்து உள்ளத்தை திருப்பி விடும். அதனால வந்து இந்த தத்துவம் வந்து அழகான உருவங்களை பார்ப்பது ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் என்பது தவறான ஒரு பிழையான தத்துவம். பார்வை தாழ்த்துவதுதான் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். வந்து மனிதர்களுடைய அழகை ரசிப்பதை ஆன்மீகத்துடைய வழிபாடாக அல்லது ஆன்ம சுத்திகரிப்பாக கருதும் கொள்கைக்கு நேரடி மறுப்பாக சூரத்து நூர் இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆன்மாவுடைய தூய்மையை கண்ணுடைய பாதுகாப்போடு இணைக்கிறான், அழகான உருவங்களை ரசிப்பதோடு அல்ல. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும்ன்றது மனிதனால நிர்ணயிக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு அவன் ஒரு படைப்பாளனாலதான் அவனுக்கு எது நல்லது கெட்டது, எது அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், எது அவனுடைய உள்ளத்தை ஃபசாதாக்கும் என்று படைச்சவனுக்கு தான் தெரியும். இவர் வந்து பாரம்பரிய கிரேக்க தத்துவவியலாளர் இவர், பிளாட்டோ என்பது 427 347 பிசி இந்த வாக்குல வாழ்ந்தவர். அதாவது நபிஸ்லாசமுக்கு முன்னாடி 900 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான தத்துவவாதி அவர், தத்துவவியலாளர் வரலாற்றுல. இவருடைய மாணவர்கள் யார் பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ். அது சாக்ரட்டிஸுடைய மாணவர் தான் பிளாட்டோ. சரிங்களா, சாக்ரட்டிஸ் மாணவர் பிளாட்டோ. அரிஸ்டாட்டில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவர் வந்து பிளாட்டோ கிட்ட தான் படிச்சாரு. அரிஸ்டாட்டில் மூலியமா இன்னும் பிரபலப்பட்டுட்டார் பிளாட்டோ என்பவர். பிளாட்டோ வந்து ஒரு அகாடமி, ஒரு காலேஜ் மாதிரி விஷயத்தை ஏதென்ஸ்ல ஏற்படுத்தினாரு. பிளாட்டோவுடைய தத்துவங்கள் வந்து சில முஸ்லிம் தத்துவவியலாளர்களை கூட பாதிச்சிச்சு, வழித்தவரில் போக வச்சிச்சுன்னு சொல்லாங்க. ஃபாராபி என்று சொல்லுவாங்க, இப்னு சீனா, அதாவது அவிசீனா சொல்லுவாங்கல்ல, இவரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க பிளாட்டோவால. வந்து ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க தத்துவத்தினால. அந்த தத்துவங்கள் அழகாக தோன்றும், ஆனால் அது உண்மை அல்ல. நம்ம குரான் சுன்னா சஹாபா புரிதல்ல அது போதுமானது. இவருடைய ஐடியாஸ் தான் வந்து இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு, மிடில் ஈஸ்டர்ன் வேர்ல்டு இதுல எல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு.